கல்வித்தொகை வந்து நம்மளுக்கு சேர வேண்டிய ஷேர் வரவே இல்லை. கேட்டிருப்பீங்களா? அதை என்னைக்கா நீங்கள் என் வீட்டு வரி பணத்தை ஏன் எங்கள் ஸ்டேட்டுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? அரசியல் பற்றிய புரிதல் இல்லாமல் பொதுவாக ஏதாவது ஒன்று சொல்லும்போது அதை ஏதாவது நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? கரெக்ட். ஸோ அதாவது இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சென்னைக்கு வர்றதுக்கே அவங்கக்கிட்ட காசு இல்லை, கடன் வாங்கின்னு வராங்க. இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு 5000 ரூபா பணம் கொடுக்கும்போது அந்த பணம் வந்து எங்கேயும் போல இங்கே தான் சுற்றுது. அது கர்நாடகாவிலையோ ராஜஸ்தான்லேயோ செலவிடப்படலை, அது இங்கே தான் செய்யப்படுகிறது. ஆனால் அதுலேயும் இவனுங்க வந்து என்ன பண்ணுவானுங்க, இந்த இன்னொரு டாஸ்மார்க் இன்றைக்கி தான் புதுசாக வந்தாது மாதிரியும் அதை ஜெயலலிதா ஆரம்பிச்சது, ஸோ வந்து அதை வந்து பார்ட்னராக இருந்து மிடாஸ் மதுபானம் ஏகப்பட்ட கதை போகுது. ஆனால் எழுதுறது என்னன்னு பார்த்தா இதில் வந்து எழுதி வைப்பானுங்க. ஆனால் இதையெல்லாம் மீறி வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த ஊர்லேயும் டாஸ்மார்க் வருமானம் இந்த வருஷத்தில் இவ்வளோ போச்சுன்னு எந்த ஊர்லேயும் சொல்ல மாட்டான். அப்படியே நான் சொல்கிறேன், டாஸ்மார்க் வருமானத்தில் வந்து நம்ம வந்து 9வது இடத்துல தான் இருக்கும். முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கு. எவனா பேசியிருக்கானா? வாய்ப்பில்லை. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் இதெல்லாம். ஆனால் நீங்கள் வந்து அந்த வரிப்பணம் ஏன் வரிப்பணம்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு தோணும் இல்லை. இதுக்கு விளக்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ரைட், எனிவே ப்ளீஸ். ஓகேவா? சரி.